எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். இந்த ஊடகப் பிரிவில் பயணித்துக் கொண்டிருக்க அத்துணை தொழிலாளர்களுக்கும் மே தின தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். உலகத்தில் உழைத்துக் கொண்டிருக்க அத்தனை உள்ளங்களுக்கும் தொழிலாளர் நல்வாழ்த்துக்களை எங்கள் நிலையத்தின் சார்பாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கங்களையும் ராசி பலன்களையும் பார்ப்போம். வெள்ளிக்கிழமை உத்தராயணம் பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2026 மே மாதம் பௌர்ணமி இரவு 10:47 வரை இருக்கிறது. கிரிவலம் செய்ய உகந்த நேரம். புத்த பூர்ணிமா ரொம்ப சிறப்பான வைபவங்கள் கொண்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது. நம்ம இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்களை பார்ப்போம். காலை நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய திதி பிரதமை திதி. இன்றைய யோகம் சித்தி நாம யோகம். இன்றைய கரணம் காலை 10:28 10:30 பின்பு பவகரணம். இன்றைய நட்சத்திரம் சுவாதி. இந்த சந்திராஷ்டமி நட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு பாருங்களா. உத்திரட்டாதி 4 பாதமும் மீனத்தில் தான் இருக்கு. அப்போ மீனராசிக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இன்று உண்டு. ஓகே, கிரக நிலவரங்கள் பார்ப்போம். மேஷத்தில் புதன் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது மக்களுக்கு. இந்த 1/5/2026 தொழிலாளர் தினம், அடுத்து சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமினா என்னங்க அப்படின்னா, சித்திரகுப்தர் வழிபாடு மேற்கொள்ளலாம். காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்துக்கு அருகாமையிலே இருக்கிறார் சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தர். வாழ்நாளில் எல்லா நாளும் போகலாம், இன்னைக்கும் போய் முட்டிக்க தேவை. இருந்தாலும் அருகில் இருக்க போங்க. 1 நிமிட தரிசனம், 1 வினாடி தரிசனம் கிடைச்சா போதும். அங்கேயே உட்காந்துட்டு நான் முழுசும் பார்ப்பன்றதான் வேலை இல்லை. அப்படி பண்றவங்க நல்லாவும் இருக்கிறது இல்லை. இறை ஆற்றல் எல்லாருக்கும் கிடைக்கணுமா இல்லையா? 1 நிமிடம் போதுமா? 1 வினாடி போதுமா? ஐயனை பார்த்துட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். ஸோ ஒரு சிறப்பு பார்வை கிடைச்சா போதும். பயணம் பண்ணுங்க, மற்றவர்களும் வாய்ப்பு கொடுக்கறது செய்யுங்க. அதே மாதிரி சிறப்பாக ஒன்று கிரிவலம் வரலாம், அதுவும் செய்யலாம். அதே மாதிரி உலக புகழ்பெற்ற ஒரு திருவிழா கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழா நம்மளோட விழுப்புரம் மாவட்டம். அதை நம்ம ஊர் பிரிச்சுட்டாங்க, கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆச்சு. அது நம்ம ஊர் அருகாமையில் இருக்கிறது. உலக பிரசித்தி பெற்றது. உலகத்தில் இருக்கின்ற திருநங்கைகள் ஒன்று கூடி அந்த விழாவை நடத்துகிறார்கள். இந்த உலகத்திலே எங்கேயும் பண்றதில்லை. அந்த கூவாகம் அவ்வளவு பெரிய ஃபேமஸ் திருவிழா. வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து பாருங்க, அற்புதமான ஒரு திருவிழா. அந்த கதையெல்லாம் இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். அதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமான கதைகள். அரவான், களபலி, இதெல்லாம் அதோட சுற்றமே நிறைய இருக்கு. அந்த மண்ணுக்கு போயிட்டு வரும்போது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சிலருக்கு அந்த தன்மை இருக்கிறவங்களும் மாறும். இதெல்லாமே நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கு. அது ஐதீகம், ஏகப்பட்ட தொன்று தொட்டு வருகின்ற விஷயம். அதுவும் நம்ம திருக்கோவிலுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த கூவாகத்துக்கு நாங்கள் பயண தூரம், சிறிய பயண தூரம் தான் போய் அடிக்கடி பார்த்துருக்கோம். நீங்களும் வாய்ப்பவர்கள் வந்து திருவிழா பாருங்க. அது இந்த சங்கடங்களை, கேலி கூத்துக்களை தவிர்த்து நீங்கள் இறை வழிபாடு செய்யும்போது தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. அவர்கள் அந்த அவதாரம், அவ்வளவுதான். திருநங்கைகள் கிருஷ்ணனின் அவதாரம், மாயக்கண்ணன், மோகினி, இதெல்லாம் நம்ம புகழறோம் இல்லைங்களா. திருநங்கைகளும் அவர்களோட அவதாரம் தான். பிறகு நானே அதை எதிர்த்து இருக்கிறேன். நல்லா இருக்கிற நிலத்தை மலட்டாக்குற மாதிரி மனித இனத்தை ஏன் அதுக்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்கீங்க, அதை என்கரேஜ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். ஆனா அது இல்லை, அவர்கள் வந்து விட்டார்கள், அவர்களுக்கு நம்ம போற்றுவோம், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இன்று, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சித்ரா பௌர்ணமி, அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிவலம், சித்திரகுப்தர் வழிபாடு, புத்த பூர்ணிமா, குருமார்கள் வழிபாடு. அதுவும் குருமார்களை நினைக்கணும். நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருமார்களை வழிபடுகின்ற ஒரு நாளாக இந்த புத்த பூர்ணிமா இருக்கிறது. அதனால குருமார்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அடுத்து இந்த நாளுக்கான ராசி பலனுக்கு போகலாம். மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பு.
புதன் சூரியன் சேர்க்கை வந்துருச்சு. இப்ப நட்பு வட்டம் விரிவடை 3ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 6ஆம் இடத்துக்குரிய கிரகமும் ராசிக்குள் வந்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னா புதிய பயணங்கள் கிடைக்கும், புதிய பொருளாதார ஏற்பாடுகள் நடக்கும், நட்பு வட்டம் விரிவடையும். உங்களோட ப்ராடக்ட் வெளியில் போறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு, மற்றவங்களோட வாங்கி நீ யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கம்யூனிகேஷன் லெவல் விரிவடையும். இந்த நாள்ல இந்த தடை அதுதானே இருந்தது, தடை இன்றிலிருந்து விலக்கப்படுகிறது. சிறப்பா ஜெயிப்பீங்க, வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இதனால வந்து சிறப்பு நன்மைகள் இருக்கு, நன்மைகள் நடக்கின்ற வாய்ப்புகள் இருக்கிறது. ராசிக்குள் சந்திரன், அதாவது ராசி அதிபதி, அது நம்மளோட ராசி, நம்மளோட சுக்கிரனோட ராசிக்குள்ளேயே சந்திரன். அப்போ 2 பேரும் பரிவர்த்தனை தானே. அப்போ நலங்கள் கூடி வரும், நன்மைகள் நடக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பதற்கு இதனால் வந்து பெருமைப்படக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. புதிய முயற்சிகளை பாராட்டப்படுவீங்க, பலபட பாராட்டப்பட்டு வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நாளில் இருக்குது. வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாள். புதிய புதிய பொருள் சேர்க்கைகள் உண்டு, புதிய கோயில் வழிபாடு, மற்றபடி புதுசா ஒரு விஷயத்தை செய்ய போறோம், பௌர்ணமியில செஞ்ச ஜெயிக்குமான ஜெயிக்கும். அந்த அளவுக்கு ஒரு புதிய முயற்சிகள் ஏற்பட்டு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற, பொருளாதாரத்தில் நிம்மதி கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். சிம்மராசியை பொறுத்தவரையிலும் பழைய விஷயங்களுக்கான தண்டனைகள் கிடைக்கின்ற நாளாகத்தான் இந்த நாளை பார்க்கலாம். புரியுதுங்களா? கவலைகளோட தான் இந்த நாள் ஓடும், கண்டிப்புடன் சொல்கிறேன். அதாவது இறை வழிபாடு மட்டும்தான் மாத்துன்றேன். கிரிவலம் பண்ணுங்க, பழைய செஞ்ச தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பும் நன்றியும் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. பிடிச்சிங்க. இதனால் வந்து இதை மட்டும் கவனமா இருங்க. துன்பம் இல்லை, துன்பம் இல்லாமல் வாழப்படுங்க. கன்னிராசி என்பர்களே, கண்ணை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள், சுகமான அமைப்பு, எல்லாம் தேடி வரும். நீங்கள் இருக்கும் இடத்துல அனைத்து தேடி வந்துடும். புரியுதுங்களா? எல்லா இரையாற்றலும் ஜெயிக்கும், எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க வருகின்ற அமைப்பாகத்தான் இருக்கும். வீட்டில் சுபமங்கல காரிய பேச்சு, சுப பேச்சுக்கள்லாம், சுப விரயங்கள்லாம் உண்டு. அதனால புதிய ஆடை சேர்க்கை, ஆபரண சேர்க்கைகளை ஏற்படும். ஒரு நல்ல சுகமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பது துலாம் சந்திரனின் பயணம், மன அமைதிப்படும். 2 நாளா இருந்த இயக்கங்கள் தீர்ந்து, அதாவது சுக்கிரனின் பார்வை தனஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சுபமான அமைப்பு தான். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இதனால இருக்கிறது. மன அமைதி, செல்வம், செல்வாக்கு, விருந்து அத்தனையும் இன்னைக்கு கிடைக்கிற நாளாக இருக்குது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சுபமான போக்குகள் உண்டு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அனுஷத்தையும் பொறுத்தவரையிலும் அனுஷம் கேட்டை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமும் சிறப்பான பலன்களே தான் தந்துகிட்டு இருக்குது. இந்த நாளும் அதற்கான நாளாகத்தான் இருக்குது. இறை வழிபாட்டத்தில் மேற்கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்கள் இந்த நாள் வந்து யோகம், எங்கிருந்து வேணாலும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகள் உண்டு. புதிய பொருள் சேர்க்கை, புதிய ஆர்டர்ஸ் வரும். வெளியிலிருந்து ஒரு ஆர்டர்ஸ் வரும், நீங்க எதாவது பண்றீங்கன்னா இதை எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர்ஸ் குவியும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? எல்லா விதமான நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்கள் இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சிகள் உண்டு. புதிய புதிய ஆர்டர்ஸும் கிடைக்கும். புதுசா ஒரு டிராவலிங் ஒரு ஸ்டார்ட் ஆயிடும். இந்த பயணம் போயிட்டு வரும், மாதம் ஒரு பயணம் போயிட்டு வரும், நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு இறை வழிபாடு, இறை சிந்தனைக்குள்ள நீங்க வருவீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். புரியுதுங்களா? புதிதாக ஒரு கல்வி பயில முயற்சிப்பவர்களுக்கு அந்த கல்வி கைக்கு கிட்டும். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள், வரவுகள் மேலோங்குன்ற அமைப்புகள் இருக்கிறது. அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து ராகுவின் கேதுவின் பார்வையில் இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விடயங்கள் வந்து மாறி இருக்கு. நல்ல மகிழ்ச்சி சம்பவங்கள்லாம் நடக்க காத்திருக்கிறது. நிதானமும் பொறுமையும் இருந்ததுக்கான பலன்கள் இப்ப கைகூடி கிடைக்கும். குறிப்பா சொல்லணும்னா புரட்டாதிக்கு எல்லா விஷயமும் இந்த நாள்ல நடக்க காத்திருக்கிறது. சதயமும் ஓரளவுக்கு கொஞ்சம் மாறுகின்ற அமைப்புகளா இருந்துட்டு இருக்கு. அதனால வந்து இன்னும் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் சிறப்பா கும்பம் சிறப்பாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இதனால சிறப்பு, எதிர்பார்ப்பு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. இந்த நாள் நான் இதெல்லாம் செய்யணும், எனக்கான ஒரு புதிய வரன் தேடிக்கணும், திருமண வாய்ப்புக்குள்ள போகணும் அப்படிங்கிற அமைப்புலாம் இந்த நாள்ல உங்களுக்கு இருக்கு. மீனத்தை பொறுத்தவரை எதிர்பாலின ஈர்ப்புகளால் ஒரு காதல் கை கொடுக்கின்ற அமைப்பு. அதாவது காதலுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நான் லவ் பண்ணேன்னு சொன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். அந்த அளவுக்கு வாய்ப்புகள்லாம் மீனத்துக்கு வாய்ப்புகள் தான். இந்த மே மாதத்துல வந்து புதிய புதிய பொருள் வரவுகள் உண்டு, புதிய அன்பு மேலோங்கி கூட்டுற அமைப்பு. அதுவும் இல்லாம ராசிக்குள்ள இருக்கிற புதன் விலகி இருக்கு. புதன்ல எனக்கு கொஞ்சம் நீச்சம்னா இந்த ஒரு நாக்கு ருசியா சாப்பிட முடியலைங்க இந்த மாசத்துல அப்படின்னு ஏப்ரல் மாசத்துல சொல்லிக்கிட்டே இருந்திருப்பீங்க. எதையுமே
பிளான் பண்ணி செய்யணும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் மாறி ஒரு உன்னதமான நிலை. கிரகம் மாறின உடனே உங்களுக்கு தான் தெரிஞ்சிடும். இன்றையிலிருந்து மே 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொற்காலமான விஷயம், நிறைய ஒரு ட்ரீம்ஸ், கனவுகள் நிறைவேறுகிற வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாள் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு பொன்னான நாள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்த்துக்கள்.